இடும் பொருள் நேயர்களுக்கு வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா, இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் கலெக்டிவ் அப்டேட்ஸ் தான் ஒரு கலெக்ஷனாக பார்க்க போகிறப்போ. ஃபர்ஸ்ட் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, விடாமுயற்சி படம் வந்து தள்ளி போகுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்கல்ல. பொங்கலுக்கு தள்ளி போகுது, அதனால வந்து குட் பேட் அக்லி படமும் தள்ளி போகுது அப்படிமா சொல்லியிருந்தாங்கல்ல. குட் பேட் அக்லி படம் வந்து பொங்கலுக்கு தான் வரப்போகுது அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்கப்பா. இன்னைக்கு ஆதித்ய ரவிச்சந்தர் அவரோட பர்த்டே அப்படிங்கிறனால வந்து ப்ரொடக்ஷன்ல இருந்து ஒரு போஸ்டர் ரிலீஸ் பண்ணி பொங்கலுக்கு தான் வந்து படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. நேற்று அர்ஜுன் வந்து சைமா 2024 நடந்துச்சுல்ல, அந்த விருது வழங்கும் விழாவில் வந்து அவர் வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாரு இந்த வருஷமே வந்து படம் ரிலீஸ்னு, அதாவது டிசம்பர் அப்படிங்கிற மாதிரி வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. டிசம்பரில் வந்து விடாமுயற்சி படமும் குட் பேட் அக்லி வந்து பொங்கலுக்கும் ரிலீஸ் ஆகுது. அடுத்தடுத்த மாதங்களில் 2 அஜித் படம் அப்படிங்கிறது ரசிகர்களுக்கு வந்து பெரும் உற்சாகத்தை தரக்கூடியதாக இருக்குது அப்படிங்கிறது இந்த நியூஸ் பார்க்குறப்ப இருக்குது. ஸோ அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, தனுஷோட 52வது படத்துக்கான அப்டேட் வந்திருக்குப்பா. நடிப்பின் அசுரன் தனுஷ் சார் அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரொடக்ஷன் சைடில் இருந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னு பார்த்தோம்னா, டான் பிக்சர்ஸ் அப்படிங்கிற மாதிரி வந்து ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்களோட ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் இதுதான் அப்படிங்கிற மாதிரியும், அந்த படத்தில் வந்து தனுஷ் வந்து லீடாக பண்ணுறாரு அப்படிங்கிற மாதிரி வந்து அப்டேட் கிடச்சிருக்குது. அது மட்டும் இல்லாமல் அந்த படத்தை டைரக்ட் பண்ண போகிறதே வந்து தனுஷ் தான் அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு டாக் போயிட்டு இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. டேரக்டர் பேர் எதுவும் போடல அப்படிங்கிறதுனால அவரே டைரக்ட் பண்ணுவார் அப்படின்னு மாதிரி எதிர்பார்க்கப்படுகிறது. ஸோ அடுத்து என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, டிமாண்டி காலனி பார்ட் 2 படம் வந்து மிகப்பெரிய சக்ஸஸ் பெற்ற நிலையில் படத்தோட ஓடிடி ரிலீஸாக வந்து G5ல இருக்க போகுது செப்டம்பர் 27 அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. ஸோ செப்டம்பர் 27 G5ல டிமாண்டி காலனி ரிலீஸ் அப்படிங்கிறது தான் அப்டேட். அடுத்து என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, லோகேஷ் கனகராஜ் வந்து சிவகார்த்திகேயனோட அப்கமிங் மூவி ஒன்றில் வந்து ஃபுல் ஃப்ளெஜ்டாக வில்லனா நடிக்க போகிறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி வந்து அவர் இந்த படத்தில் இருக்கிறாரு, அனிருத்தும் அவரும் சேர்ந்து ஒரு படம் டெபியூட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து அப்டேட்லாம் கொடுத்துட்டு இருந்தாங்க. அது எதுவுமே கன்ஃபார்ம் ஆகாத நிலையில் இது இப்போ ஒரு டாக் போயிட்டு இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. ஃபுல் ஃப்ளெஜ்டு வில்லன் அப்படிங்கிறப்ப என்ன மாதிரி கேரக்டராக இருக்க போகுது அவருக்கு அப்படிங்கிறத அந்த படத்தில் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதுக்கு அடுத்த ஃபைனலாக என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, தூம் பார்ட் 4 ஆல்ரெடி வந்து 3 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. லாஸ்ட்டாக வந்து அமீர் கான் நடித்த தூம் 3 ரிலீஸ் ஆச்சு அப்படின்ட்டு இருக்கு. தூம் பார்ட் 4ல் வந்து ஷாருக் கான் அண்ட் அக்ஷய் குமார் நடிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அபிஷேக் பச்சன் இந்த படத்தில் இருப்பாரா அப்படிங்கிறது தெரியல. தூமோட எல்லா ஃப்ரான்ச்சைஸ்லையும் அவர் இருந்தார் அப்படிங்கிறது தான் வந்து குறிப்பிடத்தக்கது. ஸோ இந்த படத்தில் இருப்பாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். இப்போ என்ன அப்டேட் அப்படின்னா, சூர்யா வந்து இந்த படத்தில் வந்து ஆன்டகனிஸ்டாக பண்ண போகிறாரு அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா. இது கன்ஃபார்ம் ஆகுதா, அஃபிஷியல் அப்டேட் வருதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துக்கலாம் அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்றைய நாளில் கிடைச்சா தமிழ் சினிமா பற்றின எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட். இதில் உங்களோட ஃபேவரட் அப்டேட் எது அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி அப்டேட்ஸ் பார்க்கணும் கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலராக வரும்.